இன்னைக்கு பாமகவில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு உருவாக்குனர் ராமதாஸ். அந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது. இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோதி லட்ச மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது, என்கிட்ட நீ எல்லாத்தையும் கொடுத்துடணும், நீங்களாம் ஓய்வு பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகள் எல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்குற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க. அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் 1984 அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துக்களும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துக்களும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன். இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போறேன், என் மேல நீ எப்போ நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அடுத்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும். அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ். காடு வெட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை, அதாவது விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது. அப்ப அவர் நிப்பாடி ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது. அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னோட நுரையீரல் பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆபரேஷன் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐயாட்ட போய் சொல்றாரு. குரு, நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ண அளவுக்கு காசு இருக்கான்னு கேட்கிறாரு ஐயா. அப்ப அவர் கோச்சிக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் ஆட்சி போறதுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சுட்டார். அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ள வந்து நீ எதுக்கு அத்தின் லட்சம் சொல்ல பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் ஆட்சிக்கு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடு வெட்டி குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இது வருங்காலத்துல ராமதாஸே சொல்லுவார். இதனால தெளிவா பதில் சொல்லுங்க. காடு வெட்டி குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இதை நான் இப்ப சொல்ல, மே 25 செத்து போனார். 2007 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாக போற 15 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர் செத்து போயிட்டார். செத்து 10 நாளாவது சும்மா ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு பூச்சாண்டி காட்டினாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாண்டி காட்டி எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்க ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க போனா எந்த கலவரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாஸை கையை கட்டி வாயை பத்தி ஊனமா இருக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு செத்து போயிருந்தார் ராமதாஸ். உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனுஷா. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கும் காடு வெட்டி குரு இருந்தா என் மேல நீ கையை வச்சிருப்பேடான்னு கேட்கிறார். காடு வெட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியுமாங்கிறார். என் மூத்த போட அவனு இப்ப சொல்றார், காலம் கடந்து சொல்றார். அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கு சொல்றார், நாளைக்கு சொல்லுவார், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார். இப்போ கட்சியோட வளர்ச்சிக்கும் அன்பாடு சொல்றீங்க. ஆனா அவர் கூப்பிட மாவட்ட நிர்வாகிகளோட ஆதரவை கம்மியா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.